ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி கார்கில் சுப்பிரமணியம் தொடர்பில் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். கார்கில் சுப்பிரமணியம் சார், வணக்கம். சொல்லுங்க சார், தற்போது சென்னை துறைமுகத்தில் எழுத்தாளர் அப்சரா அவமானப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதில் உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு பித்தலாட்டம். முதல்ல வாரத்துல ஒரு நாள் லேடிஸ் நைட்னு வார்ஷிப்ல அனுமதி இருக்குது. அப்போ எந்த ஆபீசரும் தன்னுடைய மனைவியோ நிச்சயதார்க்கப்பட்ட பெண்ணையோ அல்லது வேறு யாராவது கேர்ள் ஃப்ரெண்டையோ கூட்டி கொண்டு போகலாம். ஆனால் அங்க கூட்டி போகும்போது அவர் முழு யூனிஃபார்ம்ல இருக்கணும். அடுத்தது நேரா வார்ட் ரூம், அதாவது ஆபீசர்ஸ் மெஸ்ஸுக்கு தான் அங்க ரூமுக்கு தான் கூட்டிட்டு போக முடியும். மற்ற இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. மற்றவங்களுக்கெல்லாம் இந்த ஷிப் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு இருக்கு. ரிட்டையர்ட் அபிஷியல்ஸ்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இருந்தா அன்னைக்கு போக முடியும். அப்போ பெர்மிஷன் அந்த சென்ட்ரி இருப்பான் கீழே, அந்த கப்பலுக்கு மேல் போற தளத்துக்கு முன்ன அவங்க உத்தரவு கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி இவங்க வர்றாங்க, அவங்கள விட்டுருங்கன்னு. ஆனா போன போது ஐடென்டி கார்டு எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா யூனிஃபார்ம்ல இருக்கணும். நேவி ஆபீசர்ஸ் மாத்திரம் எந்த கப்பல்ல இருக்கிறாங்களோ போர்க்கப்பல்கள் அவங்க யூனிஃபார்ம்ல இருந்தா நேரடியா போக முடியும். மற்ற நாட்கள்ல பெண்களை யாரையும் கூட்டிட்டு போக முடியாது. இந்த நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்ற நங்கைகள்ன்றாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு இதுவரைக்கும் அனுமதி இருந்த மாதிரி எனக்கு நினைவே இல்லை. வேற சொல்லுங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கார்கில் சுப்பிரமணியம் சார்.